எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. வரண்டா. டேய் பாத்துடா. வாத்தியாரே. எங்க இந்த நர்மதாவை காணோம்? எங்க போனா? ரெண்டு மண்டபமும் ஒரே இடத்துல இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இங்க அங்கன்னு ஓடி அலைஞ்சிட்டு இருக்கிறத நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியல. எப்படியோ இன்னைக்கு ஒரு நாள் கடந்துருச்சு. நாளைக்கு என் அண்ணனை புடிச்சு ரோகிணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னோட பெரிய கடமை தீந்துரும். அதோ வரா. டேய் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க போன நீ? ஆளைய காணோம். என்ன எதுக்காக தேடினீங்க? இல்ல அது நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? என்ன? தாத்தா பாட்டி எல்லாம் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா? பெருமையாவா? அவங்க பெருமையா பேசுற அளவுக்கு நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? நீ மட்டும் இல்லனா என்னென்னலாம் நடந்திருக்கும்? ரோகிணி கல்யாணம் நடக்க போறதே உன்னால தானே? என்னால எங்க நடக்குது? உங்க அக்காவுக்கு அந்த கோயம்புத்தூர் மாப்பிளைய பிடிச்சிருக்கு, அவருக்கு ரோகிணிய பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இது உங்க ரெண்டு குடும்பத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம். மூணாவது மனுஷிய ஏன் கொண்டாடுறீங்க? ஏய் நீ மூணாவது மனுஷியா? ஆமா, எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் யாரோ தானே. நீ யாரோலாம் இல்ல, எனக்கானவன். என்ன சொன்னீங்க? ஏதோ சொன்னீங்களே, என்ன? அது எங்களுக்கானவன்னு சொல்ல வந்தேன். எங்களுக்கானவனா எங்க குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற அதத்தான் சொல்ல வந்தேன். சரி, நான் அப்படி என்ன கஷ்டப்பட்டேன்? ஆவுனா நான் கஷ்டப்படுறேன் காப்பாத்துறேன்னு ஏன் பெருமையே பாடிட்டு இருக்கீங்க? நான் இல்லனா ரோகிணி கல்யாணம் நடக்காதா என்ன? நீங்களும் ஏன் உங்க தாத்தா மாதிரியே பேசுறீங்க? அவர் என்ன பொய்யா சொன்னாரு? உண்மைதானே சொன்னாரு. அவர் சொன்ன பெருமைக்கு நீ தகுதியானவதான். தெரிஞ்சோ தெரியாமலோ மெஹந்தி ஃபங்க்ஷன்ல உன்னாலதான் தப்பு நடக்காம இருந்துச்சு. மஞ்ச தண்ணி ஊத்தும் போது கூட தடுத்த. இப்படி நிறைய விஷயம் பண்ணிருக்க. இப்ப என்ன? அதுக்கு எனக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க அப்படிதானே? இல்ல, நன்றி சொல்லி உன்னை வேற ஒருத்தங்கள பிரிச்சு பார்க்க மனசு வரல. ஓகே சரி, போய் தூங்குங்க. காலையில நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா எழுந்திருக்கணும். ஒரு நிமிஷம். என்ன? நான் உன்னை சொல்லணும்னு வந்தேன், ஆனா நடந்ததை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். சரி என்னன்னு சொல்லிட்டு போய் தூங்குங்க. எனக்கு தூக்கமா வருது. நான் என்ன கதிர், ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியாவே இருக்கீங்க. என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போய் தூங்குங்க. காலையில இருந்து வேலை செஞ்சு ஒரே டயர்டா இருக்கு. அது அது காலையில ரோகிணிக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல? ஆமா. அதுக்கப்புறம் எங்க வீட்ல யாருக்கு கல்யாணம் ஆக போகுது தெரியுமா? அடுத்து உங்க தங்கச்சிங்களுக்கு தானே, ராகினிக்கோ ரூபினிக்கோ. ஏன் நான்லாம் இல்லையா? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆக கூடாதா? கல்யாண வயசுல ரெண்டு தங்கச்சிங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் கேக்குதா? அது அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கும் பண்ணுவாங்கல்ல. அது நடக்க இன்னும் சில வருஷங்கள் ஆகும். ஆனாலும் நடக்கத்தானே போகுது. சரி, ஆல் தி பெஸ்ட். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேன். நர்மதா, கல்யாணம் பண்ணணும்னா நான் பொண்ணு பார்க்கணும்ல? ஆமா, பார்க்கணும். அது இப்ப என்ன, தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்லணுமா? சரி விடுங்க, நாளைக்கு ரோகிணி கல்யாணம் முடிஞ்சதும் சொல்லிடுறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப நான் போய் தூங்கட்டுமா? போ, நிம்மதியா கோரட்டை விட்டு தூங்கு. போ.